ஓம் சாந்தி 15/2/2025 காலையில் ஓம் சாந்தி பாபா தான் மட்டும் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. இதுதான் உண்மையான கீதையின் சாரம் சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். அதனால இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் தேகம் மறந்துங்க, தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் மறந்து பாபாவை நினைங்க. இதுதான் உண்மையான கீதையின் சாரங்கிறாரு. கேள்வி: குழந்தைகளாக உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் எது? பதில்: பாபா சொல்றாரு, நீங்க முற்றிலும் அமைதியாக இருங்க. அமைதியாக இருப்பதன் மூலம் தான் பாபாவின் ஆஸ்தி பெறுவீங்கன்றாரு. பாபாவை தான் நினைவு செய்யணும், சிருஷ்டி சக்கரத்தையும் சுற்றணும். பாபாவின் நினைவினால் உங்கள் வித்தியாசங்கள் விநாசமாகும், பாவம் அழிந்திருந்தாரு, ஆயுள் கூட அதிகமாகின்றாரு. நம்ம பாபா நினைக்க நம்மளோட ஆயுள் கூட அதிகமாகின்றாரு. மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிருவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் சகஜ முயற்சி. சகஜ புருஷார்த்தம்னா அமைதியா இருக்கணும், பாபாவை நினைக்கணும், சக்கரத்தை சுத்தணும். பாபா நினைச்சா ஆயுள் அதிகமாகும், சக்கரத்தை நினைச்சா சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுங்கிறாரு. ஓம் சாந்தி. இனிமையான ஆன்மீக கொஞ்சம் ஆன்மீக தந்தை மீண்டும் புரிய வச்சிட்டு இருக்காரு. தினந்தோறும் புரிய வைக்கிறார். குழந்தைகளோ, கல்பத்துக்கு முன் போலவே நாம் நிச்சயமாக கீதை ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என புரிந்து கொண்டிருக்கிறாங்க. போன கல்பத்துல இப்படிதான் பாபா வந்தாரு, இப்படிதான் நம்ம பாபாட்ட படிச்சுன்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கிருஷ்ணர் கற்றுத் தருவதில்லை, பரம்பிதா பரமாத்மா தான் நமக்கு கற்றுத்தராரு. அவர் தான் நமக்கு மீண்டும் ராஜயோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார் சொல்றாரு. நீங்கள் இப்போது நேரடியாக பகவான் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பாரத வாசிகளின் ஆதாரம் முழுவதும் இந்த கீதையில் தான் இருக்கின்றாரு. இந்த கடவுள்கிட்டயே நம்ம நேரா படிச்சுட்டு இருக்கோம்ன்றாரு. இந்த ஆதாரமே, இந்த பாரதவாசிகளுடைய ஆதாரமே இந்த கீதையில் தான் இருக்குது. அந்த கீதையில எழுதப்பட்டிருக்கு, ருத்ர ஞான எண்ணத்தை படைத்தாருன்ட்டு அந்த கீதையில கூட எழுதப்பட்டிருக்குது சொல்றாரு. அது ஆனா யார் படிச்சதுன்ட்டு எழுதல. இது ருத்ரன் படைச்சாருன்றதை எழுதல. ருத்ரன் சிவனுடைய பேர் தான். இது எங்கமாக உள்ளது என்றால் பாடசாலையும் இருக்குது இல்லையா. பாபா எப்போது உண்மையான கீதை சொல்றாரோ அப்போது நாம் சத்தியம் அடைகிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் இதை புரிஞ்சுக்கல. அனைவருக்கும் சத்தியத்தை அளிப்பவராகிய தந்தையை மட்டும்தான் நினைவு செய்யணும். கீதையை படித்து வந்திருந்த போதிலும் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறியாத காரணத்தினால என்ன சொல்லிட்டாங்கன்னா, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையான கீதையோ உண்மையான தந்தை தான் இப்ப சொல்றாரு. சிவன் தான் சொல்றாரு, உண்மையான தந்தை அவர் தான் உண்மையான கீதை சொல்றாரு. இவை விசாசாகர் மந்தன் செய்வதற்கான விஷயங்களாகின்றாரு. இதான் நம்ம மனன சிந்தனை பண்ணி எப்படி புரிய வைக்கிறது. கிருஷ்ணர் சொன்னார் கீதைன்னு இருக்கு, சிவன் சொல்றதுதான் உண்மையான கீதை. இதை படிச்சுதான் மனுஷன் தேவதை ஆகிறாங்க. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்ட்டு யோசிக்கணும். யார் சேவையில் உள்ள நல்லபடியாக கவனம் செல்லுண்டார். பாபாக்கு யார் சேவை பண்றாங்களோ அவங்க மேலதான் அட்டென்ஷன் போகுதுன்றது பாபா சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு சித்திரத்திலும் ஞான கடல் எழுதுங்க, பதித்த பாவனர் எழுதுங்க, இதெல்லாம் எழுதுங்க. ஞான கடல், பதித்த பாவனர், கீதா ஞானம் தருபவர், பரம்பிதா பரமாத்மா, பரம ஆசிரியர், பரம சத்குரு, சிவபகவான் வாக்கு என எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய இவ்வளோ டைட்டிலையும் எழுதணுன்றாரு. ஞான கடல், பதித்த பாவனர், கீதா ஞானம் தருபவர், பரம்பிதா பரமாத்மா, பரம ஆசிரியர், பரம சத்குரு, சிவபகவான் வாக்குண்டு ஒவ்வொரு சித்திரத்திலும் எழுத சொல்றாரு. திருமூர்த்தி சிவபரமாத்மா தான் கீதையின் பகவான், ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல என்று எழுதணும். இந்த வார்த்தையை அவசியம் எழுதுங்கன்றாரு. அதை பார்த்து மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். அபிப்பிராயம் இதை பற்றி தான் எழுத செய்கிறோம். நமக்கு முக்கியமானது கீதை தான். கீதையின் பகவான் சிவன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா போதும், அதுதான் நம்மளோட வெற்றின்றாரு. ஏன்னா கிருஷ்ணர்னு எழுதிருக்காங்கல்ல, அது அதை நம்ம இப்ப மாத்தி சொல்லும் போது அது பிரச்சனை வரும். அதனால அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும்ன்றாரு. பாபா நாளுக்கு நாள் புது புது பாயிண்ட்களை தந்து கொண்டே இருக்கிறார். முன்பே பாபா ஏன் சொல்லவில்லை என்றெல்லாம் வரக்கூடாது. ஏன் இதெல்லாம் முன்னாடி சொல்லலாம், இப்பதான் பாபா புதுசா சொல்றாருன்னா சொல்லக்கூடாது. டிராமாவில இல்லைன்றாரு பாபா. டிராமாவில என்ன இருக்கோ டிராமாசிங் என்னவோ அதுதான் நடக்கும் இல்லையா. டிராமாவில இருக்கும்போது தான் பாபா சொல்வாரு. பாபாவின் முரளில் புது புது பாயிண்ட்களை வெளிக்கொண்டு வர வேண்டும்ன்றாரு. உயர்வும் வீழ்ச்சியும் என எழுதவும் செய்யறாங்க. உயர்வு என்றால் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை தான் உயர்வு. 100% அங்க தூய்மை இருக்கும், அமைதி இருக்கும், செல்வ செழிப்பு ஸ்தாபனை நடைபெறுகின்றதுன்னு சொல்றாரு. பிறகு 2500 வருஷம் பிறகு வீழ்ச்சி ஏற்படுகின்றது. வீழ்ச்சினா நரகமா மாறிடுது. அசுர ராஜ்யத்தின் வீழ்ச்சி தெய்வீக ராஜ்யத்தின் உயர்வும்
நிர்மாணத்திலும் நடைபெறுகின்றது. அதாவது அதுக்கப்புறம் கலியுகம் முடிவுல அசுர ராஜ்யம் வீழ்ச்சி அடையுது, தெய்வீக ராஜ்யத்தின் உயர்வும் கூட நிர்மாணத்திலும் நடைபெறுகின்றது. வீழ்ச்சியுடன் கூடவே அழிவையும் எழுத வேண்டும். பாபா இப்ப வீழ்ச்சி ஆகுதுல, வீழ்ச்சி ஆகும் போது இந்த மாதிரி உலக அழிவை பத்தி எழுதணுன்றாரு. உங்களின் அனைத்து ஆதாரமும் இந்த கீதையில் தான் இருக்கிறது. பாபா தான் உண்மையான கீதை சொல்கிறார். பாபா தினந்தோறும் இதை பற்றி தான் புரிய வைக்கிறார். குழந்தைகளோ ஆத்மாக்கள் தான். பாபா சொல்றார், நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், அவருடைய குழந்தைகள். பாபா சொல்கிறார், இந்த தேகத்தின் முழு விஸ்தாரத்தையும் இப்ப மறந்து தன்னை ஆத்மாக்கு புரிஞ்சுக்கணும். ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாக சென்று விடுகிறது என்றால் அனைத்து சம்பந்தமும் மறந்து போகிறது. யாராவது இறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த உடலை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க நடிச்சாங்க, அங்க வாழ்ந்தாங்கன்னு மறந்து போயிடும். எல்லா சம்பந்தமும் மறந்து துண்டிக்கப்பட்டிருக்கு, சரீரத்தை விட்டு போயிட்டா. ஆக பாபா இப்ப சொல்றாரு, தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் இப்ப விட்டு விட்டு தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தந்தையாக என்ன நினைவு செய்யுங்கன்றாரு. இந்த உடலை விட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே அவங்க வரமாட்டாங்க இல்லையா? அது மாதிரி நம்மளும் இப்ப அந்த உடலை விட்டு நம்ம உடலெல்லாம் மறந்து ஒரு பாபா தான் எனக்கு வேற யாரும் இல்லை அப்படி நினைவு செய்யுங்கன்றாரு. இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் இல்லையா? இப்ப நம்ம பரந்தாமத்துக்கு போகணும் இல்லையா? அரைக்காலமாக திரும்பி செல்வதற்காகத்தான் இத்தனை பக்தி முதலியவற்றை நீங்க செய்திருக்கிறீங்க. ஆனா இந்த பக்தி கோயிலா போகிறது இதெல்லாம் ஏன் பண்ணோம்னா வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போறதுக்காக சொல்றாரு. சத்தியகத்துல யாரும் திரும்பி செல்வதற்கான முயற்சியை செய்வதில்லை. சொர்க்கத்துல யாரும் திரும்பி போக மாட்டாங்க. ஏன்னா சுகமா வாழும்போது யாரும் வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் ஆரம்பிக்குதே சிருஷ்டி. அப்ப போய் யாராவது போகணும்னு நினைப்பாங்களா? அங்கேயோ சுகத்தின் மேல் சுகம் இருக்கும். பாடம் செய்யறாங்க, துக்கத்தில் அனைவரும் நினைக்கிறாங்கன்ட்டு பாடுறாங்க. ஆமா, கஷ்டமா இருக்கும்போதுதானே கடவுள் நினைக்கிறோம். சுகத்தில் யாருமே நினைப்பதில்லை சொல்றாரு. ஆனால் சுகம் எப்போது இருக்கும், துக்கம் எப்போது இருக்கும், இதை புரிந்து கொள்ளவில்லை சொல்றாரு. நம்முடைய விஷயங்கள் அனைத்தும் குத்தமானவை, இது எல்லாமே குத்தமா இருக்குன்றாரு. நாமும் ஆன்மீக சேனை அல்ல இல்லையா? சிவபாபாவின் சக்தி சேனை நம்ம. இதன் அர்த்தத்தை யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. தேவிகள் முதலானவர்களுக்கு இவ்வளவு பூஜைகள் நடக்கும். ஆனால் யாருடைய வாழ்க்கை வரலாற்றையும் யாரும் தெரிஞ்சு வச்சுக்கல. யாருக்கு பூஜை செய்யறாங்களோ அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் அறிந்திருக்கணும் இல்லையா? வேந்ததிலும் வேந்தவராகிய சிவனுக்கு தான் மகிமை இருக்குது. பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு, பிறகு லட்சுமி நாராயணர், பிறகு ராதே கிருஷ்ணன் கோயில்கள்லாம் கூட இருக்குது. வேற யாரும் கிடையாதுன்றாரு. ஒரே ஒரு சிவபாபாவுக்கு எத்தனை விதமான பெயர்களை வச்சு கோயில்கள் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. பபுல்நாத், பசுபதிநாத், கேதார்நாத், ராமேஸ்வரத்துல இந்த மாதிரி ஒரு லிங்கம் பேரும் மாத்தி மாத்தி வச்சு கோயில் கட்டியிருக்கிறாங்க. இப்போது உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் உள்ளது. இப்ப நமக்கு முழு சக்கரமும் வந்துருச்சு. இந்த சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அந்த மாதிரி 4 யுகம் இருக்கு. எல்லாமே புரிஞ்சிச்சு. டிராமாவில் முக்கிய நடிகர்களும் உள்ளனர் இல்லையா? அது எல்லைக்குட்பட்ட டிராமா. ஆனா இது எல்லையற்ற டிராமான்றது. நிறைய முக்கிய நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா? அது எல்லைக்குட்பட்ட டிராமா, இது எல்லையற்ற டிராமான்றது. அதே மாதிரிதான் நம்ம இங்க முக்கிய நடிகர்கள் தான் நடிச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லையற்ற டிராமான்றாரு. இதில் முக்கியமானவர்கள் யார் என்பதை நீங்க அறிவீர்கள். மனிதர்களோ ராம்ஜி உலகம் உருவாகவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை பற்றி ஒரு சாஸ்திரத்தை எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அர்த்தம் எதையும் புரிஞ்சுக்கலன்றாரு. பாபா குழந்தைகளாக உங்களுக்கு மிகவும் சகஜமான முயற்சி புருஷார்த்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அனைத்து விட சகஜமான புருஷார்த்தம் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் சொல்லிட்டாரு பாபா. அமைதியா இருங்க, ரொம்ப அமைதியா இருக்கு. மனசாலவளும் எந்த எண்ணத்தையும் உருவாக்காதீங்க, ஒரு பாபான்னு இருங்க. அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தியை நீங்க பெறுவீர்கள்ன்றாரு. ஏன்னா மனசு அமைதி இருக்கணும், வாயும் அமைதியா இருக்கணும். அப்பதான் பாபாவை நினைப்போம், அப்பதான் அவர்கிட்ட ஆஸ்தி கிடைக்கும். ஒருவேளை வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறோம், மனசுலயும் 1008 எண்ணங்கள் மற்றவங்களை பத்தி எல்லாம் ஓடுதுன்னா எங்க அதுல பாபா உட்காருவாரு. நேற்று சொன்னார்ல, குப்பை குளத்தெல்லாம் பேசாதீங்க. அது மாதிரி அமைதியா இருந்தாதான் நம்ம பாபாவின் ஆஸ்தியை பெற முடியாது. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபாவை தான் நினைக்கணும். நாள் முழுவதும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யணும். பாபாவின் நினைவினால் தான் உங்களுடைய கர்மங்கள் விநாசமாகும். நீங்கள் நோயற்றவராக ஆகிறீங்க என்றாரு. இப்ப பாபா நினைக்க பாவம் அழிந்துருங்க. அப்புறம் உடம்பு ஆரோக்கியமாயிடும், நம்ம மனசு ஆரோக்கியமாயிடுமா? அப்ப நம்ம நோயற்றவரா ஆயிடுவோம். ஆயுள் கூட உங்களுக்கு அதிகமாகும். சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா நீங்க ஆகுறீங்க. இப்போது நரகத்தின் மாளிகாக இருக்கிறீங்க இல்லையா? அப்புறம் சொர்க்கத்தின் மாளிகா ஆகுங்க. சொர்க்கத்தின் மாளிகாகவோ அனைவரும் தான் ஆகுறாங்க. பிறகு அதில் உள்ளது பதவி வேறுபாடு. அவர் என்ன சொல்றாரு? ஒரு பாயிண்ட் கேட்டாலும் அங்க போய் நீ சொர்க்கத்துக்கு எஜமானதான் ஆயிடுவேன்றாரு.
ஆனா வந்து சொர்க்கத்துக்குன்னா அந்த சொர்க்கத்தையே நம்ம எல்லாரும் அங்க போயிட்டு உரிமை கொண்டாடுவோம். அதான் சொர்க்கத்துக்கு எஜமானன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் எல்லாமும் சொந்தன்ற மாதிரி அங்க வாழணும். ஆனா அங்க பதவியோட வேறுபாடு, லட்சுமி நாராயணன், அவங்களுடைய பிரஜைகள், அவங்களுடைய ராயல் குடும்பம், அந்த மாதிரி வேறுபாடு இருக்கு. அதான் சொல்றாரு. எவ்வளவு உங்களை போல் மற்றவர்களை நீங்க ஆக்குவீங்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்கின்றாரு. அவினாசி ஞான ரத்னங்கள் தானமே செய்யவில்லை என்றால் பிரதிபலனாக உங்களுக்கு என்னதான் கிடைக்கின்றது. அந்த ஞானத்தை அழிவற்ற இந்த ஞானம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அழிவற்ற ஞான ரத்னங்கள். இதை நம்ம மத்தவங்க சொல்லவே இல்லைன்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்ன்றாரு. இது போய் புத்தியில நமக்கு எப்ப ஸ்டோர் ஆகணும், மத்தவங்க சொல்லும் போதுதான் நமக்கு நல்லா ஸ்டோர் ஆகணும். அதனால மத்தவங்க சொல்லவே இல்லைன்னா அப்ப எப்படி உங்களுக்கு இதோட பிரதிபலன் கிடைக்கும்ன்றாரு. யாராவது பணக்காரர் ஆகிறார் என்றால் இவர் முன்ஜென்மத்தில் புண்ணியம் முன்ஜென்மத்தில் புண்ணியம் நன்கு செய்திருக்கிறார் என சொல்லப்படுகிறது. அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்க பணக்காரங்க கலியுகத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து முன்ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறாங்க, அதனாலதான் பணக்காரங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகின்றது. இப்போது குழந்தைகள் அறிவார்கள். ராவண ராஜ்யத்திலோ அனைவரும் பாவங்களை தான் செய்யறாங்க. அனைவரும் புண்ணிய ஆத்மாக்கள் லட்சுமி நாராயணன் தான். ஆம், அனைவரையும் உயர்த்துகின்றவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களை உயர்வானவர்களாக உருவாக்குகிறார். இப்ப வந்து எல்லாரையும் உயர்த்துகின்றவரே, அதாவது சிவனே வந்து பிராமணர்களை உயர்வானவர்களாக இப்ப உருவாக்குறாரு. அவர் வந்து நேரா எல்லாருக்கும் அப்படியே ஞானத்தை சொல்றது இல்லை. அப்படியே ஒருத்தவங்களா கருவியா சூஸ் பண்ணி அவங்க மூலமா சொல்ல வச்சு அவங்க மூலமா மாத்த வைக்கிறாரு. அவர் தான் எல்லாரையும் உயர்த்துறாருன்றார். அதுவோ பலன் தான், இதுவோ பிராலப்தம் சொல்றாரு. இந்த பிரம்மா முகவம்சாலி பிராமண குல பூஷணர்கள் ஸ்ரீமத் படி இந்த சிரேஷ்ட காரியத்தை செய்கின்றனர். பிரம்மாவின் பெயர் நித்தியமாகும். திருமூர்த்தி பிரம்மா என சொல்றாங்க இல்லையா, எப்போதும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் திருமூர்த்தி சிவன் என்றுதான் சொல்லணும். அப்படியாவது சங்கர் மூலமா விநாசம், இதுதான் பாடல் இல்லையா. விராட ரூபத்தையும் கூட உருவாக்குறாங்க, ஆனால் அது சிவனையே காட்டவில்லை. விராட ரூபம்னா அந்த தலை ஃபுல்லா அந்த கிருஷ்ணரோட தேவதை தர்மம், அப்புறம் மார்பு ஃபுல்லா அந்த ராமர் சீதை, அப்புறம் வயிறு பகுதி அந்த வைசியர்கள் இந்த பூஜை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கால் பகுதி சூத்திரர்கள் காமிச்சிருப்பாங்க. அதுதான் விஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து தலைக்கு உச்சி குடுமையா பிராமணர்கள் காட்டணும், அப்புறம் சிவனையும் காட்டணும். அதெல்லாம் காட்டவே இல்லைன்றாரு. அதாவது இப்ப நடக்கிற விஷயம் எதுவுமே அதுல இல்லை. ஆனா சத்தியகம், திரேதாயகம், துவாபரகம், கலியுகத்துல என்ன நடந்துன்றது அந்த விஸ்வரூபத்துல இருக்கு. இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்கணும்ன்றாரு. உங்களிலும் கூட யதார்த்த ரீதியில் அபூர்வமாக யாரோ சிலருடைய புத்தியில தான் இந்த ஞானமே பதியுது. நிறைய பாயிண்டுகள் உள்ளன இல்லையா. அதாவது தினம் 4 பேஜ் நிறைய சொல்றாரு. அதை தலைப்புகள் என்று சொல்கின்றனர். இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்துட்டு அது தலைப்புல பேசலாம், ஸ்பீச் கொடுக்கலான்றாரு. எத்தனை தலைப்புகள் கிடைக்கின்றன. உண்மையான கீதை பகவானிலிருந்து கேட்பதால் மனிதர்களுக்கு தேவதையாக உலகத்திற்கு மாலிக்காக ஆகி விடுகிறார்கள் சொல்றாரு. இந்த தலைப்பு கூட எவ்வளவு நன்றாக உள்ளது. உண்மையான கீதை பகவான் இருந்து கேட்கறதுனால சாதாரண மனுஷன் வந்து தேவதையா உலகத்திற்கு மாலிக்காக எஜமானனாக ஆகிடலாம். இந்த தலைப்பு கூட நல்லா இருக்குன்றாரு. ஆனால் புரிய வைப்பதற்கும் புத்தி வேணும்ன்றாரு. இந்த தலைப்பை வச்சு இந்த தலைப்பின் மீதுதான் நீங்க பேசணும், பேசும்போது புரிய வைக்கணும் எல்லாருக்கும், அது கூட புத்தி இருக்கணும்ன்றது. விஷயத்தை தெளிவாக இப்ப எழுதி வைக்க வேண்டும். அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொண்டு கேட்க வேண்டும். அவ சொல்றாங்க, இதன் மூலம் நீங்க இதுல இருந்து எதுவாக ஆகிறீங்க. இந்த ஞானத்தெல்லாம் கேட்டு நம்ம எதுல இருந்து எதுவாகிறோம்னு சொல்லி சொல்றாரு. இதன் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் உள்ளதுன்னு சொல்றாரு. ஆனால் இப்ப நம்ம அடி மேல அடி, அதாவது இந்த ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும் இல்லையா. அப்ப அதனாலதான் கிருஷ்ணரோட பாதம் காமிச்சிருக்காங்க. பிரம்மா பாபாவுடைய அடி மேல அடி எடுத்து வைக்கும்போது பல மடங்கு பலன் இருக்குதுன்னு சொல்றாரு. அதனால பக்தி மாதத்துல அந்த கால் போட்டு உள்ளார கிருஷ்ணர் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வந்து நம்மளுடைய ஸ்ரீமத்தை தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்றோம். ஒரு ஸ்ரீமத்தா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பல மடங்கு பலன் இருக்குன்றாரு. அதனால் தேவதைகளுக்கும் என்ன போட்டிருக்காங்க, கையில் பாதத்தில் பாதம் தாமரை மலரை காட்டுறாங்க. இப்போ இந்த திருப்பதி நாராயணன் கோயில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாமரையெல்லாம் அந்த கோல்டுல செஞ்சு அதை வச்சுலாம் பூஜை செய்வாங்க. அந்த கையிலையும் தாமரை காமிச்சிருக்காங்க, பாதத்திலையும் தாமரை காமிச்சிருக்காங்க தேவதை. ஏன்னா அவங்க இல்லத்துல இருந்துகிட்டே ஸ்ரீமத் படி நடந்திருக்கிறாங்க, கடவுளுடைய அடி மேல அடியை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மலரை காட்டுறாங்க. பிரம்மா முகவம்சாவளி பிராமணர்களாகி உங்களுடைய பெயரையே மறைச்சிட்டாங்க. அந்த பிராமணர்கள் பக்கத்துல மடியில புத்தகம் வச்சுக்கிறாங்க. என்ன புத்தகம்னா, அதாவது கைக்கு இடுப்புலையும் மடியிலையும்
கீதை புக்கை வச்சுக்கிறாங்க. இப்போது நீங்கள் உண்மையான பிராமணர்கள், நம்மளாம் உண்மையான பிகேஸ். அவங்க வந்து வயிற்று வழி பிராமின்ஸ், நம்ம வாய் வழி பிராமின்ஸ். உங்கள் பக்கத்துல உங்க புத்தியில கூட சத்தியம் இருக்குங்க. நம்மளோட புத்தியில கப்பம்னா கையிட்டுக்கு, ஆனா ஒரு புத்தியை சொல்றாரு, உங்க புத்தியில கூட சத்தியம் இருக்குது. அவர்கள் பக்கத்தில் உள்ளது புத்தகம், ஆனா உங்களுக்கு உங்க புத்தியில சத்தியம் இருக்கு. ஆக உங்களுக்கு நஷா அதிகரிக்கணும். நாமும் ஸ்ரீமத் படி சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் சொல்றாரு பாபா. பாபா ராஜயோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார். உங்களிடம் எந்த ஒரு புத்தகமும் இப்ப இல்லை, ஆனால் இந்த எளிய பேட்ச் தான் உங்களுடைய உண்மையான கீதையாகும் சொல்றாரு. இந்த பேட்ச்ல எல்லா விஷயமும் வந்து அதை வச்சு நீங்க புரிய வச்சுருக்காரு. இந்த திருமூர்த்தி சித்திரமும் இப்ப இருக்குது. ஆக முழு கீதையும் இதில் வந்து விடுகின்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு வினாடியில் கீதை முழுவதும் புரிய வைக்கப்படுகின்றது. இந்த பேட்ச் மூலம் நீங்கள் ஒரு வினாடியில் யாருக்கு வேணும்னாலும் புரிய வைக்க முடியும். இவர் உங்களுடைய தந்தை, இவரை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் விநாசமாகும், இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம். ரயிலில் போனா கூட போகும்போதும் வரும்போதும் யாரையாவது நீங்க சந்திக்கிறேன்னா நீங்க அவங்களுக்கு நல்லபடியா புரிய வைங்கன்னு சொல்றாரு. கிருஷ்ணபுரிக்கோ அனைவரும் செல்ல விரும்புறாங்க இல்லையா? இந்த படிப்பினால் இது போல ஆக முடியும். இப்ப எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக விரும்புறாங்க. அது மாதிரி இந்த படிப்பை படிச்சாதான் அந்த மாதிரி கிருஷ்ணபுரிக்கு போக முடியும்னு சொல்லுங்க. படிப்பின் மூலம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் தர்மத்தெல்லாம் ஸ்தாபனை செய்வதில்லை. நீங்க அறிவீர்கள், நாம் வருகின்ற 21 பிறவிகளுக்காக ராஜயோகம் இப்ப கத்துக்கிறோம். எவ்வளவு நல்ல படிப்பு இது. தினந்தோறும் 1 மணி நேரம் மட்டும் படிங்கிறார் பாபா, போதும். அந்த படிப்பு 4-5 மணி நேரம் விதவிதமான சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க. இந்த ஒரே சப்ஜெக்ட் தான் 1 மணி நேரம் போதுன்றாரு. அதுவும் காலை நேரம் அப்படிப்பட்டது, அனைவருமே ஓய்வாக இருக்கும் நேரம். எல்லாரும் தூங்குவாங்க இல்லையா? அப்ப நமக்கு ஃப்ரீயா இருக்கும், எழுச்சி அப்ப உட்காந்து படிங்கன்றாரு. அப்ப புத்தியில நல்லா படி. இந்த +2 ஸ்டூடெண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ்னா 4 மணிக்கு எழுந்து உட்காந்து படிச்சா நல்லா புத்தியில ஏறும்வாங்க. அந்த மாதிரி நம்மளும் நல்ல பதவி அடையணும், லட்சுமி நாராயணன் ஆகணும், காலங்கத்தாலே படிக்கணும். மற்றபடி யாராவது பந்தனத்தில் உள்ளவர்கள் முதலானவர்கள் என்றால் காலையில வர முடியாது. வீட்டுல இருக்கிறவங்க மதுபனுக்கு காலையில எழுச்சி வர முடியாது இல்லையா? ஆகவே வேறு சமயம் அவர்களுக்காக வைக்கப்படுகிறது. அதனாலதான் சாயங்காலம் 6 to 7 அவங்களுக்காக வைக்கிறாங்க. பேட்ஜ் கூட அணிந்திருக்க வேண்டும். எங்கே வேண்டுமானாலும் நீங்க செல்லுங்க, இந்த செய்தியை மட்டும் கொடுத்து கொண்டே செல்லுங்க. செய்தித்தாள்களிலோ பேட்ஜ் போட முடியாது. ஒரு பக்கமாக போட முடியும் என்றாலும் மனிதர்களுக்கு புரிய வைத்தாலன்றி அப்படியே புரிந்து கொள்ள முடியாது. செய்தித்தாள்ல அந்த பேட்சோட சித்திரம் போடலாம், போட்டா கூட அது புரிய வச்சாதான் அது புரியும்னு சொல்றாரு. ஆனால் மிகவும் சுலபம். இந்த தொழிலையோ யார் வேணும்னாலும் செய்ய முடியும். நல்லது. தானே நினைவு செய்யறதாலும் சரி, மற்றவர்களுக்காகவே நீங்க வந்து நினைவுபடுத்தணும் இல்லையா? அதுவும் நல்லதுதான் சொல்லி சொல்றாரு. நீங்க நினைவு செய்யலைன்னா கூட பாபா பரவாயில்ல, மற்றவங்களுக்காக நினைவுபடுத்தணுன்றாரு. அதுவும் நல்லதுதான். ஆத்ம அபிமானி ஆகுங்கன்ட்டு மற்றவங்களுக்கு சொல்லிட்டு தான் தேக அபிமானியாக இருப்பார்களானால் ஏதேனும் பாவங்கள் அவங்க மூலமா நடைபெற்றுட்டே இருக்குன்றாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் ஆத்மாபிமானி ஆகுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கலன்னா நம்ம மூலமா பாவம் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் புயல் மனசுலதான் வருது. இந்த வீண் எண்ணங்கள் மனசுலதான் வரும், பிறகு செயல்ல வருகின்றது. மனதுல அதிகம் வரும்ன்றாரு. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு குழப்பம், யாரு கூடயாவது பேசணும், யாருடைய அவசரமா உங்க புத்தியில உட்காந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் மனசுலதான் வரும். மனசுல வந்து அது என்ன பண்ண, ரொம்ப நேரம் புயல் அடிக்கும் மனசுல. அதுக்கப்புறம் தான் செயல்ல வந்து வார்த்தைகளை வந்து நம்ம எல்லாம் பேசிடுவோம். அப்ப மனசுல வரும்போதே கட்டுப்படுத்துங்கன்றாங்க. அதை பற்றி பிறகு புத்தியின் மூலம் முடிவு செய்ய வேண்டும். இப்ப மனசுல வரும்போது புத்தியின் மூலமா முடிவு செய்யணுன்றாரு. தீய காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. அப்ப மனசுலே நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடணுன்றாரு. தீய காரியத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது. நல்ல கர்மம் தான் செய்யணும். சங்கல்பங்கள் நல்லவையாகவும் உள்ளன, தீயவை கூட வருகின்றனன்றாரு. நல்ல சங்கல்பம் பாபா வந்து ஏற்படுத்த வைக்கிறார். அதாவது நான் சக்திசாலி ஆத்மா, நான் சிவசக்தி, நான் பரம பவித்திர ஆத்மா, இதெல்லாம் நல்ல எண்ணங்கள். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன், நான் வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு போயிட்டு அங்கிருந்து சொர்க்கத்துல போய் தேவதையா வாழ்ந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் நல்ல நல்ல எண்ணங்கள். இதை உருவாக்கணும். ஆனா இந்த சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இவங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, என்னை பத்தி பின்னாடி இப்படி எல்லாம் பேசுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தீயவை, தீய எண்ணங்கள் இதெல்லாம் கூட வருகின்றன. தீயவற்றை நிறுத்தி விட வேண்டும் சொல்றாரு. அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. இதற்கான புத்தி வந்து நமக்கு பாபா கொடுத்துள்ளார். வேற யாரும் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவர்களும் தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. வெளி உலகத்துல எல்லாம் தவறான வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்போது சரியான காரியங்களை செய்யணும். நல்ல புருஷார்த்தத்தினால் சரியான காரியங்கள் நடைபெறுகின்றன. நல்ல முயற்சி செய்யணும். பாபா சொன்ன எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணும்போது
நல்ல காரியங்கள் கரெக்டா நடக்கும்ன்றது. அமைதியில எழுந்திருக்கணும், முரளி வந்து கேட்கணும். முரளி ஒரு குறிப்பிட்டது ஒரு 4 தடவையாவது படிக்கணும். 5-6 தடவை படிக்க சொல்லுவாரு. ஒரு 4 தடவையாவது ஒரு தடவை கேட்கணும், ஒரு தடவை படிக்கிறோம், 2 தடவை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்றோம்னு இருக்கணும். அப்பதான் வந்து புத்தியில வந்து மற்ற விஷயங்கள் உட்காராது. இல்லைன்னா மற்ற விஷயங்கள் உட்காந்துக்கும். முரளிதான் ஓடணும் முழு நாளும். அப்படி இருந்தா நல்லா வந்து சக்தி கிடைக்கும். பாபாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நன்றாக நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டிருக்கிற செல்ல குழந்தைக்கு தாயின் தந்தைக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக உங்களுக்கு ஆன்மீக தாய்த்தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக கொண்டல் ஆன்மீக தாய்த்தந்தைக்கு நமஸ்தே. தார்மிகான முக்கியசாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஒவ்வொரு அழிவற்ற ஞான ரத்தனமும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானதாகும். இவற்றை தானம் செய்யுங்க. இதை தானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆகும். அதனால இதெல்லாம் கேட்டு மற்றவங்க சொல்லுங்க. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை இப்ப சேமிக்கணும். தன்னை போல் மற்றவர்களை ஆக்கி உயர்ந்த பதவி பெற வேண்டும். 2வது பாயிண்ட், விக்கிரமங்களில் இருந்து பாவ கர்மங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்மாபிமானியா இருப்பதற்கான முயற்சி செய்யணும். அந்த உடல் உணர்வுல தான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். நான் உடலே கிடையாது, நான் ஆத்மா நெற்றி பொருட்களை இந்தியா இருக்கிறேன். எனக்கும் இங்க நடக்கிற விஷயத்துக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லை. ஏதாவது நடக்குதுன்னா அது என்னுடைய பழைய கர்மம், அதுதான் இப்ப வந்து என்னை பாதிக்குது. அதனால அதை நான் சாட்சியா இருந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு ஆத்மாபிமானியா இருக்க முயற்சி செய்யணும். மனதில் எப்போதாவது தீய சங்கல்பம் வருதுன்னா அவற்றை நிறுத்திடணும். ஏதாவது ஒண்ணு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னா அதை நிறுத்திடணும். யாரை குறித்தாவது ஓடுது, இவங்க அப்படி பண்றாங்க அப்படி, அதாவது நிறைய செய்திகள் வெளியில இருந்து வருது. நம்மளா நினைக்கிறது இல்ல, வெளியே இருந்து அவங்க இவங்கன்ட்டு அந்த விஷயங்கள் வருது. அதெல்லாம் நீங்க மனசுல இருந்து நிறுத்திடுங்க. நல்ல விதமான சங்கல்பங்களை மனசுல இப்ப ஓட்டணும். பாபா என்ன சொன்னான்னு கொடுத்தாரு, பாபா என்ன முரளியில சொன்னாரு, எப்படி சேவை பண்ணணும், இதெல்லாம் வந்து மனசுல ஓடணும். கர்மேந்திரியங்கள்னால் யாதொரு தவறான காரியத்தை செய்யக்கூடாதுன்றாரு வரதானம். ஆன்மீக தன்மையின் பிரபாவத்தின் மூலம் பரிஸ்தா நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய சிநேகி ஆகுக. இப்ப ஆன்மீக தன்மை, நான் ஆத்மான்ற அந்த உணர்வு, அந்த ஆன்மீக தன்மையின் பிரபாவம் வந்து நம்ம மூலமா எல்லாருக்கும் ஏற்படுது. அப்ப இந்த பரிஸ்தா நிலையில இருக்கு மேக்கப் பண்ணுங்க. நீங்க இந்த ஆன்மீக தன்மையின் பிரபாவம் பண்ணா உங்க ட்ரெஸ்ஸை வந்து இப்ப நீங்க சாகார உடல அப்படி பரிஸ்தா மாதிரி மேக்கப் போட்டுக்கோங்கன்றாரு. பரிஸ்தா நிலையில் மேக்கப் போட்டுக்கக்கூடிய எல்லாருடைய சிநேகி ஆகுது. எப்ப நீங்க பரிஸ்தாவா ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு எல்லாரையும், உங்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அது வரைக்கும் யாருக்கும் நம்மளை பிடிக்காது. ஏன்னா நம்ம தேக உணர்வுல இருந்தோம்னா நம்மள யாருக்குமே பிடிக்காது. பிரம்மா பாபாவே எப்ப வந்து விடுபட்ட நிலை அடைஞ்சாரோ அப்பதான் அவரு பிரபுக்கு பிரியமானவர், அனைவருக்கும் பிரியமானவர் ஆனாரு. அந்த ஆத்மா சகோதரன்ற பயிற்சி அவரு ரொம்ப நாள் செஞ்சு அதை பிராக்டிஸ்ல கொண்டு வந்து அதை நடைமுறையில எப்ப கொண்டு வந்தாரோ அப்பதான் அவர் வந்து கடவுளுக்கு பிடிச்சவரா மற்றவங்களுக்கு பிடிச்சவரா மாறினார். அதனால இப்ப நம்ம வந்து எல்லாருடைய சிநேகி ஆகணும்னா பரிசா நிலை மேக்கப் போட்டுக்கணுன்றாரு. விடுபட்டு வாழ நமர்ஜி வாயிடும்ன்றவர். எந்த குழந்தைகள் சதா பாப்தாதாவின் தொடர்பில் இருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஆன்மீக தன்மையின் பிரபாவம் தென்படும் அளவிற்கு தொடர்பின் நிறமானது ஒட்டிக்கிட்டுன்றாரு. யார் எப்பயுமே பாபாவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வேற யாரையுமே நினைக்கிறது இல்ல. சதா பாபா தொடர்புல இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டு சூட்சும லோகத்துல அவரு கூடயே வாழறாங்க. அவங்களுடைய முகத்துல என்ன தெரியுமா, ஆன்மீக தன்மையின் பிரபாவம் தென்படும் அளவிற்கு தொடர்பின் நிறமானது ஒட்டிட்டு, அந்த பூவோட சேர்ந்த நாரம் மணக்கிற மாதிரியே இவங்க எப்பயுமே பாப்தாதா கூடயே இருக்கிறதுனால இவங்க முகத்துல அந்த பிரபாவம் ஏற்படுது. அந்த அளவுக்கு அவருடைய நிறம் இவங்க மேல ஒட்டிக்குது. இந்த ஆன்மீக தன்மையில் இருப்பதனால் பரிஸ்தா நிலையின் மேக்கப் தானாகவே வந்து விடுகிறது. இந்த மாதிரி அவங்க ஆன்மீக தன்மையில இருக்கிறதுனால அந்த பரிஸ்தா ஸ்வரூபம் அவங்கள பார்த்தா பரிஸ்தா மாதிரி தெரியும். பரிஸ்தா நிலையின் மேக்கப் தானாகவே வந்துடுது. மேக்கப் போட்டா எப்படி இருக்கும், இப்ப மணப்பெண்ணுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க, மேக்கப் போட்டு வந்தா வேற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு மேக்கப் போட்ட மாதிரி ஆயிடுது. எப்படின்னா பரிஸ்தா மாதிரி நம்ம தெரியணும். பாபா கூட பழகியே ஆகுற மாதிரி நம்ம ஆயிடுறோம். சூட்சும லோகத்துல பிரம்மா பாபா அந்த சிவபாபா அப்படியே பரிஸ்தா மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கூட பழகி நம்மளும் அந்த மாதிரி ஆயிடும். எவ்வாறு மேக்கப் போட்டு கொண்ட பிறகு ஒருவர் எந்த மாதிரி இருந்தாலும் மாறிட்டாங்க இல்லையா. என்ன இது, இவங்க முகமே இப்படி இருக்கு, முன்னாடி பார்த்தா வேற மாதிரி, மேக்கப் போட்டோன்னே ஆளே அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மேக்கப் செய்வதனால் அழகாக ஆகிடுறாங்கன்னு சொல்றாரு பாபாவும் சொல்றாரு. மேக்கப் பண்ணிக்கிறதுனால அழகா ஆகிடுறாங்க. இங்கே கூட பரிசா நிலையின் மேக்கப் மூலம் ஜொலிக்க ஆரம்பித்து விடுவார்கள் சொல்றாரு.
பாருங்களா, அங்க மேக்கப் போட்டா அழகாதான் தெரிவாங்க. இங்க பரிஸ்தா மேக்கப் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜொலிக்க ஆரம்பிச்சீங்கன்றது. மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அனைவருடைய சிநேகியாக ஆக்கிவிடும். இந்த மேக்கப் நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லி சொல்றாரு. உங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல தாடி புதுசா தாடி எல்லாம் பார்த்தாலே அவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன்னா அவங்க பரிசுத்தா மாதிரி வாழ்ந்தாங்க இல்லையா, அதனால. ஸ்லோகன்: பிரம்மச்சரியம் யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாகும். பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றது, தூய்மையா இருக்கிறது, யோகா பண்றது, பாபா நினைவு மற்றும் தெய்வீக குணங்கள் என்னென்ன, அந்த தூய்மை, சுகம், சாந்தி, அமைதி, ஞானம், ஆனந்தம், சக்தி, இது எல்லாத்தையும் தாரணை யார் பண்றாங்களோ அவங்களுக்குதான் உண்மையான முயற்சின்னு சொல்லி சொல்றாரு. அவ்யக்த சமிந்தை பாபா சொல்றாங்க, சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். தன்னுடைய சொல் மற்றும் சொரூபம் இரண்டும் இணைந்தே இப்ப இருக்கணும்ன்றாரு. நம்ம என்ன சொல்றோம்னா அந்த அதுதான் சொரூபத்துல வரணும். அது ரெண்டும் இணைந்தே இருக்கணும். பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும், அதுல அன்பு இருக்க வேண்டும். தெளிவா பேசுங்க, ஆனா அன்பா பேசுங்க. பணிவும் இருக்கணும், இனிமையும் மற்றும் உண்மையும் இருக்கணும். பணிவா இருக்கணும், உங்க வார்த்தை இனிமையா இருக்கணும், வார்த்தையில உண்மையும் இருக்கணும். ஆனால் சொரூபத்திலும் பணிவு இருக்க வேண்டும். சொரூபத்துல கூட பணிவு இருக்கணும். சொரூபத்திலையும் பார்க்கும் போதே ஒரு அந்த அம்மன் மாதிரி கருணை வடிவானவன்னு பாடுறாங்க, அந்த மாதிரி பணிவா இருக்கணும். இந்த ரூபத்தினால் தந்தையை பிரத்யட்சம் செய்ய முடியும். இந்த மாதிரி நீங்க பணிவா இருந்துட்டீங்கன்னா, நான் ஒரு கருவி, என்னை இயக்குறவர் பாபா தான், நான் எதுவுமே செய்யல, பாபா தான் செய்யறாரு. இந்த மாதிரி ஒரு ரூபத்தினால உங்களால அப்பாவை பிரத்யட்சம் செய்ய முடியும். பயம் மட்டும் இருக்கணும். அதுக்காக நான் பணிவா போறேன், யார் என்ன சொன்னாலும் பயந்துருவேன், எதுலயும் நான் தலையிட மாட்டேன், பயப்படுவேன் அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்க கூடாது. பயமற்று இருக்கணும்னு சொல்றாரு. ஆனால் பேச்சு நியமத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நம்ம பேசுறது ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும், இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது. அதனாலதான் பாபா சொல்லுவாரு, குறைவா பேசுங்க, இனிமையா பேசுங்க. பிறகு உங்களுடைய சொல் கடுமையானதாக அல்லாமல் இனிமையானதாக ஆகிறது. இந்த மாதிரி நீங்க பேச்சு நியமத்திற்கு உட்பதாக இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, கடுமையா நம்ம பேச மாட்டோம், அது அப்படியே இனிமையா மாறிடும்னு சொல்லி சொல்றாரு. சத்தியத்தை பேசுங்க, இன்னும் சத்தியத்தை பயம் இல்லாம பேசுங்க. அப்புறம் இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது, கடுமையா பேசக்கூடாது, இனிமையா பேசுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பணிவா பேசுங்க, அதுல உண்மையே இருக்கணும், நம்ம வார்த்தையில உண்மை இருக்கணும். இப்ப நம்ம ஒரு ஃபாலோ பண்றோம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் அதை நம்மளால சொல்ல முடியும். நான் ஒன்னும் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா நம்ம மத்தவங்க சொல்லி தெரியும்னா அதுல உண்மையே இருக்காது இல்லையா. நான் அமிர்த வேலை எழுந்திருக்க மாட்டேன், ஆனா அமிர்த வேலை எழுந்ததுன்னு மத்தவங்கள சொல்லுவேன். அது மாதிரி நான் பாபாவை நினைக்க மாட்டேன், பாபாவை நினைங்க மத்தவங்க போய் சொல்லுவேன். இது எங்க இருக்கு லாஜிக்? உண்மையே கிடையாது இல்லையா. அப்ப அவங்க அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த உண்மைத்தன்மை இல்லைன்றது சூட்சுமமா எல்லா ஆத்மாக்கும் தெரியும். ஸ்தூலமா நம்மளை பார்த்து கண்டுபிடிக்கணும்னா கூட சூட்சுமமா எல்லா ஆத்மாவுக்கும் தெரியும் இவங்க பொய் பேசுறாங்கன்ட்டு. நல்லாவே தெரியும் நம்ம பேசுறது பொய். அதனால நம்ம எதா இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் மத்தவங்க சொல்லணும். ஃபாலோ பண்ணாம நம்ம சொல்லும் போது அது யாருக்குமே போக சேராது. இதுலதான் பாபா ட்விஸ்ட் வைக்கிறாரு, இதை வச்சுதான் சேவையை பண்ண வைக்கிறாரு. அதனால நம்ம உண்மைத்தன்மை இருந்தாலும் நம்மளால மற்றவங்களுக்கு சேவையே செய்ய முடியும். அது வரைக்கும் சேவை செஞ்சா அது உண்மையான சேவையாவே இருக்காது. அதுதான் பாபா சொல்றாரு. பணிவா சொல்லி புரிய வைங்க, கடுமையா பேசாதீங்க, இனிமையா பேசுங்க. பேச்சு கூட நியமத்திற்கு உட்பட்டதா இருக்கணும், சத்தியமாவும் இருக்கணும், உண்மையாவும் நீங்க பேசணும். நீங்க ஒண்ணு செய்யறது வெளியில ஒண்ணு பேசுறது அப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. சாந்தி. நன்றி பாப்பா, நன்றி.